Hello, I'm Dr. Kalpana Bharani Kumar. I'm a pediatrician and neonatologist at Meridian Hospitals, Kolattur. இன்னைக்கு நம்ம விட்டமின் டி டெஃபிஷியன்சி பற்றி பார்ப்போம். விட்டமின் டி டெஃபிஷியன்சி என்ன இந்த விட்டமின் டி எப்படியெல்லாம் நமக்கு உடம்புக்கு உபயோகப்படுதுன்னு பார்ப்போம். விட்டமின் டிங்கிறது பொதுவாகவே நம்மளுடைய உடம்புலேயே ஸ்கின் மூலமாக சூரிய ஒளி நம்மளுடைய தோலில் படும்பொழுது ப்ரொடியூஸ் ஆகுது. அது இல்லாமல் வேறு சில உணவுப் பொருட்கள் மெயினாக எக் யோக், மில்க் ப்ராடக்ட்ஸ், கீ, சீ ஃபுட், ஆல்மண்ட்ஸ், மஷ்ரூம்ஸ் இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் மூலமாகவும் நமக்கு விட்டமின் டி உணவு மூலமாக கிடைக்குது. ஆனால் மெஜாரிட்டி நம்மளுடைய ஸ்கின் தான் சூரிய ஒளியில் படும்பொழுது சிந்தசைஸ் பண்ணுது. இந்த விட்டமின் டி என்ன பண்ணுன்னா நம்ம உணவில் எடுத்துக்கக்கூடிய உணவுலேருந்து வரக்கூடிய கால்சியமை அப்சர்வ் பண்ணுறதுக்கு விட்டமின் டி ஹெல்ப் பண்ணும். அப்போ அந்த கால்சியம் அப்சர்வ் ஆன கால்சியம் பிளட்டில் தேவையான பிளட் நம்மளுடைய ரத்தத்தில் ஒரு சீரான அளவில் கால்சியம் மெயின்டைன் ஆகணும். அது இல்லாமல் ஹார்ட் மசில் இல்லை மீதி எல்லா தசைகளும் சீராக இயங்குறதுக்கு நமக்கு கால்சியம் தேவை. அந்த கால்சியம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு விட்டமின் டி ஹெல்ப் பண்ணும்பொழுது மீதி எக்ஸஸாக இருக்கக்கூடிய கால்சியம் என்ன ஆகும்னா இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். வேறு சில ஹார்மோன்கள் உதவியோட இந்த அதிகப்படியான கால்சியம் நம்மளுடைய எலும்புகளில் போய் சேருது. இப்போ எலும்பில் போய் கால்சியம் டெபாசிட் ஆகும்பொழுது எலும்பு வலுவடையுது. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம், ப்ரெக்னென்ட் விமனுக்கு முக்கியம். குழந்தைங்கன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்க விட்டமின் டி கம்மியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு கால்சியம் குறைபாடும் ஏற்படலாம். அதனால சிவியர் எண்டில் இருக்கும்பொழுது சில பேருக்கு கால்சியம் கம்மியாக இருக்கிறதுனால சீஜர்ஸ் இல்லை வலிப்பும் ஏற்படலாம். இதுக்கு அந்த ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வலிப்போடு ப்ரெசென்ட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு கண்டிப்பாக விட்டமின் டி கால்சியம் லெவல்ஸ் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இதை எளிதாக நம்ம மருந்துகள் மூலம் ட்ரீட் பண்ண முடியும். ரெண்டாவது நாள்பட விட்டமின் டி குறைச்சலாக இருக்கிற குழந்தைங்களுக்கு, வளர்கிற குழந்தைங்களுக்கு குறையும் பொழுது என்ன ஆகும்னா போன்ஸ் சீராக வளராது, ஸ்ட்ராங்காக வளராது. சில குழந்தைங்களுக்கு போனில் எலும்பில் வளைவு ஏற்படும். மெயினாக பார்த்தீங்கன்னா முட்டியில் இல்லை கை மணிக்கட்டில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரோயிங் எண்ட்ஸில் ஒரு வீக்கம் தெரியும். முட்டி காலில் முழங்காலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க சரியாக ஸ்ட்ரைட்டாக நடக்க முடியல, இல்லை ஒரு ஆப்வியஸாக ஒரு டிஃபார்மிட்டி இருக்குது, எலும்பு வளைஞ்சு காணப்படுது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு ரத்த பரிசோதனை மூலமாகவும் எக்ஸ்ரே மூலமாகவும் விட்டமின் டி குறைபாடு இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். இப்படி கண்டுபிடிச்சா அதுக்கான தகுந்த சிகிச்சை அளிக்கும்பொழுது விட்டமின் டியும் கால்சியம் சேர்ந்து சப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது இவங்களுக்கு இந்த கண்டிஷனை முழுமையாக ட்ரீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மேற்கொண்டு நம்ம விட்டமின் டியை நார்மலாக லெவல்ஸில் வச்சுக்கணும்னா வளர்கிற குழந்தைங்களுக்கு டெய்லி சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாம். அது குறைச்சலான டோஸில் இருக்கும். டெஃபிஷியன்சி ஸ்டேட் இருக்கவங்களுக்கு அதிகப்படியான விட்டமின் டி டோஸ் கொடுக்க வேண்டி வரும். அது உங்களுடைய மருத்துவர் அதை பார்த்துட்டு யாருக்கு என்ன டோஸ் கொடுக்கணுங்கிறத தீர்மானிப்பாங்க. ஹை டோஸ் விட்டமின் டி கொடுக்கும்பொழுது மினிமம் 8 வீக்ஸ் 8 வாரத்துக்கு கொடுக்க வேண்டி வரும். அப்போ 8 வாரத்துக்கு விட்டமின் டி கொடுக்கும்பொழுது கூடவே கால்சியம் சப்ளிமெண்டேஷனும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த எக்ஸஸாக இருக்க விட்டமின் டி வேலை செய்கிறதுக்கு நம்ம கால்சியம் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது தான் அந்த எக்ஸஸ் கால்சியம் போனில் போய் டெபாசிட் ஆகும்பொழுது போன் ஸ்ட்ராங் ஆகும். இப்போ விட்டமின் டி குறைபாடு வந்த அப்புறம் ட்ரீட் பண்ணுறதை விட ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர். ப்ரிவென்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படிலான்னு பார்க்கும்பொழுது ப்ரெக்னென்சிலேருந்தே ஆரம்பிக்கும். ப்ரெக்னென்ட் மதர்ஸ் முக்கியமாக விட்டமின் டி சத்து உள்ள உணவுகளை உட்கொள்ளணும். அதே மாதிரி மினிமம் 15 to 30 மினிட்ஸ் தினமும் வெயில் படுற மாதிரி அவங்க ஸ்கின் எக்ஸ்போஸ் பண்ணணும். அப்போ தான் விட்டமின் டி சஃபிஷியன்ட் குவான்டிட்டிஸில் உற்பத்தி ஆகும். இப்போ ப்ரெக்னென்ட் மதர்ஸோடைய விட்டமின் டி லெவல்ஸ் குறைச்சலாக இருந்ததுன்னா அவங்க பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் எலும்பு ஸ்ட்ராங்காக இல்லாமல் போகலாம். இல்லை அந்த குழந்தைக்குமே பிறக்கும்பொழுதே கால்சியம் ரத்தத்தில் குறைச்சலாக இருக்கலாம். அதன் மூலமாக நியூ பார்ன் பேபிஸ்க்குமே ஃபிட்ஸ் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸில் முடியலாம். அதனால இப்போ ருட்டீன் மாடர்ன் ஆப்ஸ்டெட்ரிக்ஸில் மதர்ஸ்க்கு எல்லாமே ருட்டீனாக செக் பண்ணிவிட்டு இந்த மதர்ஸ்க்கு குறைபாடு இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி விட்டமின் டியும் கால்சியம் சப்ளிமெண்ட் பண்ணுறது நல்லது. பிறந்த குழந்தைங்களுக்கு இப்போ வெறும் தாய்ப்பால் மட்டும் குடிக்கிற குழந்தைங்க முதல் 6 மாதத்துக்கு ருட்டீனாகவே விட்டமின் டி சப்ளிமெண்டேஷன் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அதை எடுத்துக்காதவங்க உங்கள் டாக்டரை பார்த்துட்டு அணுகிறது சப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது நல்லது. 6 மாதத்துலேருந்து 1 வயசு வரைக்கும் விட்டமின் டியும் மல்டி விட்டமின்ஸும் குழந்தைங்களுக்கு தேவை. ஸோ அந்த விட்டமின் டி ஒரு மினிமம் 400 யூனிட்ஸ் இருக்கிற மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் குழந்தைங்களுக்கு நல்லது. இப்போ சன் எக்ஸ்போஷர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
நிறைய பேர் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து இன்டோர்ஸ்லேயே வேலை செய்கிற மாதிரியான ஒரு சூழலில் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நமக்கு நம்ம சன் எக்ஸ்போஷர் இருக்கிறது நல்லது. சூரிய ஒளி நம்ம ஸ்கின்ல படும்பொழுது தான் விட்டமின் டி உற்பத்தி ஆகும்னு தெரியும். எந்த டைமில் வந்து எவ்வளோ நேரம் இருக்கணும், எந்த டைமில் நம்ம சன் எக்ஸ்போஷர் வந்து பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து மதியானம் 3 மணி வரைக்கும். பட் இந்த நம்ம ஊர் மாதிரியான வெதரில் வந்து என்ன ஆகும்னா சில பேருக்கு ஈஸியாக சன்பர்ன்ஸ் வரலாம். அதனால பீக் சன்லைட் இருக்கும் பொழுது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் எக்ஸ்போஷர் வந்து போதுமானது. இல்லை ஏர்லி மார்னிங் ஒரு 9 o'clockலேருந்தே காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஒரு 1/2 hour வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு சன் எக்ஸ்போஷர் வந்து மினிமம் டெய்லி இருக்கிறது வந்து நல்லது. அதே மாதிரி குழந்தைங்க, பிறந்த குழந்தைங்க வீட்டிலேயே இன்னும் ஸ்கூலுக்கெல்லாம் வெளியில் அவ்வளோவா போகாத குழந்தைங்களையும் வந்து காலையில் வெயிலில் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் காட்டுறது வந்து ரொம்ப நல்லது. இன்னும் சின்ன வயசுலேருந்தே அவங்க போன் சீராக வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மதர் சப்ளிமெண்டேஷன் எடுக்கிறது மூலமாகவும் குழந்தைங்களையுமே வந்து விட்டமின் டி சப்ளிமெண்டேஷன் கொடுக்கும் பொழுது அவங்களுடைய போன் அண்ட் ஸ்கெலிட்டல் க்ரோத்துன்னு சொல்லுவோம், அந்த நார்மல் ஹைட் அண்ட் வெயிட்டோட வளருவாங்க. மசில்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளுடைய தசைகள் இல்லை எலும்பு இதை வந்துட்டு ஸ்ட்ராங்காக வைக்கிறது மட்டும் இல்லாமல் விட்டமின் டிக்கு ஒரு முக்கியமான ரோல் வந்து இம்யூனிட்டி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்திக்குமே வந்துட்டு விட்டமின் டி ரொம்ப அவசியம். இப்போ சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடி வந்து ஃபீவர், காஃப், கோல்டுன்னு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அவங்களோட இம்யூன் சிஸ்டம் மெச்சூர் ஆகிற வரைக்கும். அதுலேயுமே சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்கடி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லை இப்போ பாரு கை கால் வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இல்லை லோவர் பேக் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, ஸ்கூல் பேக் எடுத்துகிட்டு மேலே மாடி ஏற முடியல ஸ்கூலில் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஸ்கூலுக்கு போகாத சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சில பேர் வந்துட்டு பகலில் நல்லா இருப்பாங்க, ஆனால் நைட்டில் சீக்கிரம் செட்டிலே ஆக மாட்டாங்க. எல்லாம் சாப்பிடுவாங்க கொள்வாங்க, ஆனால் நைட்டில் வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க, அன்செட்டில்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைங்கள்லேயும் வந்துட்டு நம்ம விட்டமின் டி, கால்சியம் லெவல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறது நல்லது. அளவு குறைவச்சலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் மருத்துவரை அணுகி நீங்கள் கரெக்டான டோஸும் கால்சியம் சப்ளிமெண்டேஷனும் வந்து கரெக்டான டியூரேஷனுக்கு எடுக்கணும். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் டெஸ்ட் பண்ணி அந்த லெவல் சீராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ லாங் டேர்ம் இல்னஸஸ் இருக்கவங்களும் வந்துட்டு உங்களுடைய மருத்துவர் அணுகி எந்த மாதிரி விட்டமின் டி சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கலாம், எவ்வளோ நாளைக்கு எடுத்துக்கலாம், எவ்வளோ ரெகுலராக செக் பண்ண முடியுங்கிறத பார்த்துக்கணும். பெரியவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்துட்டு விமன், அதாவது பெண்களுக்கு வந்து ஒரு 65 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து ஈஸியாக விட்டமின் டி குறைபாடு வரும். இவங்களும் வந்துட்டு நிறைய வயசானவங்க பொதுவாகவே வந்துட்டு சொல்லுவாங்க கை கால் குடைச்சலாக இருக்குது, நைட்டில் தூங்க முடியல, தலை சீவ முடியல, துணி மடிக்க முடியல, இந்த மாதிரி காமன் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அவங்க பண்ண முடியலைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணும்பொழுது இவங்களுக்கெல்லாம் முக்கியமாக வந்து ஹவுஸ் பவுண்டாக இருக்கவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது.